அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் வனாந்தர வாழ்க்கை, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாலே ஒரு வனாந்தரமான வாழ்க்கை தான் அப்படின்னாங்கன்னா, அந்த வனாந்தரமான வாழ்க்கைன்னு எதை வைத்து சொல்லுவார்கள் என்றால், உலகத்தோட ஒன்றிணைச்சி பார்ப்பாங்க. இப்போ உலகத்தில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கோம், நமக்கு மட்டும் இப்படி இருக்கிறோம், ஒரு உயர்வான இதுவே கிடைக்கல, இந்த வாழ்க்கையே ஒரு வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்குன்னு. ஆனால் இந்த வனாந்தர வாழ்க்கை என்பது உலகத்தை ஒப்பிடக்கூடிய வாழ்க்கை அல்ல. இது ஆவிக்குள்ளான ஒரு காரியம். பார்த்தீங்கன்னா, 40 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரப்பட்டார்கள் தேவனால். அந்த 40 வருஷத்தில் அவங்க ஒரு சொட்டு வேர்வை சிந்தலை. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்கள தேடி வந்தது. ஆகாரம் வந்தது, குடிக்க தண்ணி வந்தது, உடுத்தின ட்ரெஸ்ஸு எதுவுமே கிழியாத அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அவங்களோட 40 வருஷமாக அவங்க உடம்போடு தான் மூடி இருந்தது. கிளியும் இல்லை, நஞ்சி போகவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். எண்ணி பாருங்க, வெயிலுன்னா என்னென்ன தெரியாது, இருட்டுன்னா என்னன்னு தெரியாது. பகல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மேகத்தினால பாதுகாத்தார், இரவுலையும் இருட்டு கண்டு அவங்களுக்கு ஒரு இடர் வரக்கூடாதுன்ட்டு அங்கேயும் சந்திரனை கொண்டு வெளிச்சமாக தான் வைத்திருந்தார். இந்த 40 வருட காலங்கள் எண்ணி பாருங்க. இந்த வாழ்க்கையை வனாந்தர வாழ்க்கை, தேவனுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கென்றே வாழ்கிற வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. இது வனாந்தர வாழ்க்கை அல்ல. நான் உலகத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது தவறானது. நம் தேவைகள் என்னவென்று அதை மாத்திரம் நம்மை தேடி வரக்கூடியது தான் தேவன் கொடுக்கிற வாழ்க்கை. நாம தேடி கஷ்டங்கள் பட்டு அவமானப்பட்டு தேடிக்கொள்வது உலகபூர்வமான வாழ்க்கை. அதனால் வனாந்தர வாழ்க்கை என்பது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், எலியா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத அந்த நேரத்தில் அங்கே காகங்களே கொண்டு வந்து போஷித்தார்னு இருக்கும். அதே போல் பஞ்ச காலத்திலும் சரி, அவளை பராமரிக்கும்படியாக, எலியாவை பராமரிக்கும்படியாக ஒரு விதவை தாயையும் ஏற்படுத்தினது. வனாந்தர வாழ்க்கை, தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும், நாம் கேட்காமல் சந்திக்கப்படும். இந்த உலகபூர்வமாக இருக்கிற பார்வையின் முடி பார்த்தீங்கன்னா, அதே இந்த உலகபூர்வமான வாழ்க்கை ஒன்றுமல்ல. ஆபிரகாம் எதுவுமே இல்லாமல் தான் கல்தேர் பட்டணத்துக்கு போன்னு சொன்னார் கர்த்தர். அதனை கொண்டே வந்தார். வரும்போது அவர் எதையுமே கொண்டு வரல. ஆனால் பெரும் செல்வந்தராக ஆனார். அவ்வளவு செல்வங்கள் அவருக்கு இருந்து கூட தனக்காக, தேவனுக்காக ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலங்களிலும் அதை தொழுது கொண்டான், தேவனையே தொழுது கொண்டான் இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை, இந்த உலகபூர்வமான இந்த செல்வங்கள் ஒரு நாளும் நமக்கு பயன்படாது. தேவனிடத்தில் அவர் நோக்கின காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நடத்தப்பட்டாலும் தேவனுடைய வனாந்தர வழியாகத்தான் நடந்து ஒரு செழுமையான ஒரு தேசமாகிய கானான் தேசத்தை கண்டார்கள். நமக்கு அதுதான் இந்த வாழ்க்கை. கிறிஸ்துக்குண்டான வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை அல்ல.
தேவனால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நோய் நொடி, மனசஞ்சலம், வேதனை, துக்கம் இதுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு சமாதானமான ஆவிக்குள்ள ஒரு சமாதானமாக தேவனே பற்றி கொள்ளும்போது இந்த வாழ்க்கையை நாம் ருசிக்கலாம். இதில் 40 வருட காலம் வனாந்தரத்தில் நடந்தாலும் அவர்கள் அடைந்தது கானான் என்ற ஒரு செழுமையான தேசம். நாமும் அதே தேவனை பற்றி கொள்ளும்போது நாம் காணப்போகிறது பரலோகம். சரி, இந்த நாளிலும் ஆவியானவர் வெளிப்படுத்தின இந்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன்.